இப்போ இந்த போன செஷன்லேயுமே வந்து அந்த உண்டான 0 கொஸ்டின் மட்டும் 0 ஒரு கொஸ்டின் இல்லாமல் மினிஸ்டர்ட்டையும் டைரெக்டாக வந்து 2 தடவை அப்பாயின்மெண்ட் கேட்டு திருப்பி ஞாபகப்படுத்திட்டு வந்திருக்கேன். தயவுசெய்து சீக்கிரம் பண்ணி கொடுங்க அப்படின்னு ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன். அது மட்டும் கிடையாது, ரயில்வே சார்பாக ரயில்வே சேர்மனையும் சந்தித்து இந்த ரயில் திட்டம் வந்து மித்த இடத்தெல்லாம் வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. போட்ட பணத்தை எத்தனை வருஷத்தில் திருப்பி ரயில்வே வரும்னு சொல்லுவாங்க. ரயில்வே வந்து கிட்டத்தட்ட 15 வருஷத்தில் அது வந்தாவே வந்து அது நல்ல திட்டம்ங்கிறது அவங்களோட இண்டிகேட்டர் வச்சுருக்காங்க. ஆனால் பெரம்பலூர் பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன், ஐயா கண்டிப்பாக 7 வருஷத்துலேயே வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறதுக்கு உண்டான எக்ஸாம்பிளையும் சேர்த்து கொடுத்துருக்கேன். அவங்க வந்து பாசிட்டிவாக பார்த்துட்டு நான் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு எனக்கு சேர்மன் சொல்லியிருக்காரு. இந்த தடவை செஷன் ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக திருப்பி போய் ஞாபகப்படுத்திட்டு தான் வரப்போகிறேன். நான் அவங்க கொடுக்குற வரைக்கும் விட போகிறதில்ல. என் முயற்சி கண்டிப்பாக தொடரும். எனக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து அங்கே லால்குடியிலேருந்து சொல்லியிருந்தாங்க. டிஆர்எம் சார்கிட்ட நான் கேட்டிருக்கேன். டிஆர்எம் சார் நானும் வந்து நேராக சைட் விசிட் போகிறதுக்கு உண்டான டைம் இப்போ இந்த வாரம் கிடச்சதுன்னா இந்த வாரம், இல்லாட்டினா இன்னும் 2 வாரத்தில் திருப்பி ஒரு சனி ஞாயிறோ ஒரு நாள் டிஆர்எம் சார் கூட கண்டிப்பாக அந்த இடத்துக்கு நாங்கள் போய் தான் பார்க்க போகிறோம். லால்குடி ரயில்வே ஸ்டேஷன் வந்து குருவாயூர் பல காலமாக கோரிக்கை. ஒரு 2 செஷனுக்கு முன்னாடியே இந்த லெட்டர் ரயில்வே மினிஸ்டர்கிட்ட நான் கொடுத்தேன். நான் அவர் செஷனில் இருக்கும் போதே நான் கொடுத்தேன். சார் இந்த மாதிரி வந்து நிறைய கிட்டத்தட்ட 100 பேர்லேருந்து 150 பேர் ஏறக்கூடிய இடமா இருக்குது, எல்லா டைமும் இறங்கி வர இடமாவும் இருக்குது, அதனால் லால்குடிக்கு ஒரு நிறுத்தம் கொடுங்கன்னு கேட்டிருக்கேன். அவர் வந்து திருப்பி சேர்மன் சாருக்கு தான் அனுப்பிச்சிருக்காரு. ஆனால் யூஸ்வலாக அந்த டைம் நிறுத்துறது லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின்ஸ்க்கு கொடுக்கறது கஷ்டப்படுத்துவாங்க. பட் வேறு ஏதாவது ஒரு முயற்சி செஞ்சு கொடுங்கன்னு நான் திருப்பி கேட்டிருக்கேன். திருப்பி இந்த தடவை ஞாபகப்படுத்துவேன் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் லால்குடியில் நிற்கிறதுக்கு. லால்குடி நாச்சனூர் பகுதியில் வந்து இளைஞர்களுக்கு வேலை திருப்பி செகண்ட் கொஸ்டின் சொல்லுங்கள். லால்குடி சட்டமன்ற தொகுதி நாச்சனூர் சட்டமன்ற தொகுதி இளைஞர்களின் வேலை தொழிற்சாலை இப்போ அதாவது சிப்காட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100-110 ஏக்கர் இடம் வேணும். அவங்களுக்கு வந்து நமக்கு வந்து மணச்சநல்லூர் துறையூருக்கு நடுவில் ஒரு 60 ஏக்கர் இடம் தான் இருக்குது. அதனால் அதுக்கு தகுந்தாற் போல் இந்த நம்ம பெரம்பலூர் சுற்றியோ இல்லை அரியலூர் சுற்றி இருக்கிற இடத்துலையோ நம்மளுக்கு போட்ட சிப்காட் எல்லாமே ஃபுல்லாகி அதுக்குள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் போயிட்டுருக்கு. அதனால் நம்ம இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புங்கிறது இருக்குது. பட் நீங்கள் சொன்ன மாதிரி அது வீட்டு பக்கத்துலேயே ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் இருக்கிறதுக்கு இடம் தேடிட்டு இருக்கோம். 60 ஏக்கர் தான் இருக்குது, இன்னொரு 40 ஏக்கர் வாங்கணும். அதுக்குண்டான இடம் தேடிட்டு இருக்கணும்னு விவசாய நிலமாக இருக்கக்கூடாது. ஏன்னா விவசாய நிலத்தை மாற்றி திருப்பி ஃபேக்ட்ரி போடுறதில்ல. இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து அது வந்து இருக்குது, இடம் இருக்குது, ஆனால் 60 ஏக்கர் மட்டும் தான் இருக்குது. அது தேடி முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்குண்டான எஃபர்ட்டும் எடுத்துகிட்டு இருக்கோம். ஏன்னா முன்னாடியே வந்து ஃபுட் ப்ராசஸிங்க்கு வந்து கேட்டிருந்தாங்க, இடம் கேட்டிருந்தாங்க. முசிறிலையும் பார்த்துட்டு இருந்தோம், மணச்சநல்லூர்லையும் பார்த்துட்டு இருக்கோம். அது வந்து 110 ஏக்கர் இருந்தால் தான் ரோடு அகலத்துக்கு அது சரியாக அமையுது. அதனால் இன்னொரு 40 ஏக்கர் சேர்ந்ததுன்னா பண்ண முடியறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட், தேங்க்யூ. இல்லை, அது தலைவர் அவர்கள் ரொம்ப கிளியராகவே சொல்லியிருக்காங்க. மும்மொழி கொள்கைக்கு இங்கே இடம் கிடையாது. இருமொழி கொள்கையே எங்களுக்கு வந்து தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட அதிக வேகமாக தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் பிள்ளைங்க உங்களோட நல்லா படிச்சுக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் தலைவர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க, மும்மொழி கொள்கைக்கு இடம் இந்த தமிழ்நாட்டில் தேவை இல்லைங்கிறதுல அது ரொம்ப தெளிவாக இருக்காங்க.